ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலைடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம கார்த்தி ஹிம்செல்ஃபாக நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1 இல்லைங்க 2 இல்லைங்க 4 படங்களில் ஹிம்செல்ஃபாக நடிச்சிருக்காப்புல நம்ம கார்த்தி. அது என்னென்ன படம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நானும் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி ஹிம்செல்ஃபாக 4 படங்கள் நடிச்சிருக்காப்புலங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு நம்ம கார்த்தியினுடைய 27வது வயசில் ஆயுத எழுத்து படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம கார்த்தி ஹிம்செல்ஃபாக நடிச்சுக்காப்புலங்க. அதாவது நம்ம சூர்யாவுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் மணிரத்னம் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு ஏஆர் தான் இசையமைச்சுக்காப்புலங்க. இதில் நம்ம கார்த்தியினுடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது படமாக 2011ஆம் ஆண்டு நம்ம கார்த்தியினுடைய 34வது வயசில் படம் தாங்க. படத்தில் நம்ம கார்த்தி வந்து ஹிம்செல்ஃபாக நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை கேவி ஆனந்த் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. அதாவது ஒரே ஒரு பாட்டுக்கு ஹிம்செல்ஃபாக நடிகராகவே நான் வந்திருப்பாப்புல நம்ம. மூணாவது படம் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு நம்ம கார்த்தியினுடைய 45வது வயசில் விக்ரம் படம் தாங்க. விக்ரம் படத்தை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் டெல்லி அப்படிங்கிற கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காப்புல நம்ம கார்த்தி. இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத் தான் இசையமைச்சுக்காப்புலங்க. நாலாவது படம் என்னன்னு பார்த்தலாம். நாலாவது படம் 2023ஆம் ஆண்டு நம்ம கார்த்தியினுடைய 46வது வயசில் மார்க் ஆண்டனி படத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காப்புல நம்ம கார்த்தி. இதுலேயும் நம்ம கார்த்தி வந்து ஹிம்செல்ஃபாக நடிச்சுக்காப்புல. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சுக்காப்புலங்க. இந்த 4 படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் உள்ள கார்த்தியினுடைய வாய்ஸோ அல்லது நடிப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலைடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.